ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சூப்பரான எக் ரைஸ் செய்ய போகிறோம். இது வந்து நம்ம கடையில் சாப்பிட்ற எக் ரைஸை விட சூப்பராக இருக்கும். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். பெரிய வெங்காயம் 1/2 கப், முட்டைக்கோஸ் சிறிதளவு, கேப்சிகம் சிறிதளவு, பச்சை மிளகாய் 2 நறுக்கியது, இஞ்சி பூண்டு துருவியது, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பெப்பர், கரம் மசாலா, உப்பு, கொத்தமல்லி இலை, முட்டை 4. ஒரு வாணலியை அடுப்பில் வச்சு சூடானோடனே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோடனையும் நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி வைங்க. இது கூடவே கேப்சிகம், பச்சை மிளகாய் நறுக்கிறத சேர்த்திக்கலாம். அப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பு இதுலேயே சேர்த்திட்டோம்னா வெங்காயம் கொஞ்சம் குயிக்காக வேகும். போட்டு கிளறி விட்டுட்டு நம்ம இஞ்சி பூண்டு துருவி வச்சுருக்கிறத இது கூடயே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1 நிமிஷம் மிக்ஸ் ஆன பின்னாடி அந்த பச்சை வாசனை போன பின்னாடி நம்ம முட்டைக்கோஸ் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டைக்கோஸ் லைட்டாக பாயில் ஆகணும். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூடவே நம்ம மல்லி இலையை சேர்த்து வச்சுக்கலாம். மல்லி இலை இப்போ போட்டோம்னா அந்த மனம் சூப்பராக இருக்கும். ரைஸ் ஃப்ளேவரில் நல்லாயிருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே போடுறோம். இதில் வந்து இப்போ எடுத்து வச்சுருக்கிற மசாலாவெல்லாம் சேர்த்திக்கலாம். சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுட்டுருக்கலாம். மசாலா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும். அந்த மசாலா வாசனை லைட்டாக போகணும். உடனே முட்டை ஊற்றிட்டோம்னா அந்த மசாலா வாசனை அப்படியே ரைஸில் இருக்கும். அதனால் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி விடணும். இப்போ நம்ம உடச்சி வச்சுருக்கிற எக்கை சேர்த்திக்கலாம். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. முட்டை இதே போல் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். முட்டை நல்லா சின்ன சின்ன பீஸாக இருக்கிற அளவுக்கு இதாகணும். முட்டை நம்மளது வெந்துருச்சு. நீ ரைஸ் சேர்த்திக்கலாம். ரைஸை வந்து சேர்த்துறப்ப எல்லா ரைஸும் ஒரே டைமில் சேர்த்தாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இந்த முட்டை வந்து ஃபுல்லாக எல்லா ரைஸ்லேயும் அப்ளை ஆகணும். பார்த்தா அது டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம முட்டை ஆல்மோஸ்ட் எக் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். இதே போல் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.